குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி தான், கொத்து சப்பாத்தி. இப்போது நம்ம கொத்து சப்பாத்திக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக நறுக்குனது, அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், காஞ்ச மிளகு 1, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது. இந்த கொத்து சப்பாத்திக்கு நான் இங்கே 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு 3 சப்பாத்தி பயன்படுத்தியிருக்கேன். கொத்து சப்பாத்திக்கு தேவையான அந்த 3 சப்பாத்தியை நான் மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு அடிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப பொடிசாகிடக்கூடாது, இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போது கொத்து சப்பாத்தியோட செய்முறை பார்த்துடலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகு, குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்குன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்குன மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. நம்ம எக்கு ஆட் பண்ணுறதுனால பெப்பர் ஆட் பண்ணால் அந்த எக்கோட வாசம் வராமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டை ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா இப்போ குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம
பொடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கலாம். எனக்கு 3 கப்பு வந்துச்சு. இந்த கப்பில் 3 கப்பு வந்துச்சு. 3 சப்பாத்தி கிரைண்ட் பண்ணி எடுத்தப்போ. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை கொத்து பரோட்டாக்கு கொத்துற மாதிரி இப்படி கொத்தி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெஜிடபிள் சால்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எல்லா மசாலும் மிக்ஸ் ஆகட்டும். கை எடுக்காமல் நீங்கள் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் திருப்பி இன்னொரு வாட்டி நல்லா கொத்து பரோட்டா மாதிரி கொத்துறேன். கொத்து சப்பாத்திக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊற்றுற சால்னால், அது சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் வெஜ் சால்னா இருந்தாலும் அதில் வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நிறையவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் அதில் இறங்கட்டும். ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளே வீட்டில் கடையிலேருந்து வாங்காமல் நம்மளே வந்து கொத்து சப்பாத்தி பண்ணிக்கலாம். பரோட்டானா மைதா சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி கோதுமைங்கிறதுனால நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் கிட்ஸுக்கெலாம் கொடுங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் முதல்ல பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.